அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவா கிளியராகவே கொண்டு போறார். அவர் தீவிர திராவிட முன்னேற்றங்களை எதிர்ப்புங்கிற அந்த புள்ளிக்குள்ள அவர் காய்நிறுத்தி கொண்டு இருந்தார். அந்த பாமகவில் உள்ள பிரச்சனை வந்த போதே அவர்கள் அந்த பிரச்சனைக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று ஒரு குற்றச்சாட்டை கூட திமுக மீது செலுத்தினார். காரணம் என்னவென்றால் 2016ஆம் ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அவர்கள் அன்புமணியை முன்னிறுத்தி களம் கண்ட போதே அவர்கள் ஸ்டாலினை விட அன்புமணி பெரிய தலைவர், பாங்கி மூனால் பாராட்டப்பட்டவர், திறமையாளர் என்று சொல்லி அந்த வாக்குகளை பாமகவுக்கு அன்புமணி தலைமைக்கு இருந்த வாக்குகளை ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகளாகத்தான் அவர்கள் முன்னெடுத்து களமாடினார்கள். அந்த அடிப்படையில் அந்த வாக்காளர்களின் சென்டிமெண்ட் ஆன்டி ஸ்டாலின் என்ற அடிப்படையில், திமுகவுக்கு எதிரானவர் என்ற அடிப்படையில் அவர்கள் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து களம் அரசியல் நடத்தி வந்தார்கள். இப்பொழுது எடப்பாடியிடம் அவர்கள் சென்று சந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாஜகவையும் தாண்டி எடப்பாடியிடம் நேரடியாகவே கூட்டணி வைக்க அன்புமணி ராமதாஸ் விரும்புகிறார் என்று பொருள். அதன் அடிப்படையில் எங்களுடைய அலையன்ஸ் ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி தான். நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் நாங்கள் பேரம் பேசி அவருடன் கூட்டணியில் சேர விரும்புகிறோம் என்ற அடிப்படையில் இன்று முதல் பிள்ளையார் சுழியை இன்று அன்புமணி போட்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். வரும் நாட்களில் இது என்ன சீட்டு, எப்படி எடப்பாடி உடனே முடிவு செய்கிறாரா, இழுத்தடிக்கிறாரா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது தெளிவாக தெரிகிறது. அன்புமணியின் வியூகம் தெளிவானது. திமுக எதிர்ப்பில் அந்த பகுதியில், குறிப்பா தமிழக அளவில் அல்ல, எடப்பாடி பழனிசாமி தமிழக அளவில் தென் மாவட்டங்களில் எல்லாம் மிகவும் டெபாசிட் இழந்து மோசமான சூழ்நிலை, இடைத்தேர்தலில் 4வது போயிருக்கிறார். ஆனால் அந்த பாமக செல்வாக்கான பகுதியில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கான ஒரு தலைவராக சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தருமபுரி போன்ற பகுதியில் இருக்கிறதால் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்தால் தனக்கு சீட் கன்வெர்ட் ஆகும் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸாக வைத்து அன்புமணி காய் நகர்த்துகிறார். இது எதிர்பார்த்த ஒரு நிகழ்வுதான். எடப்பாடி பழனிசாமி இந்த சூழலில் எப்படி இதனை பயன்படுத்தப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.